வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடிலோட கிளாரிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். எந்த நீடில் வச்சு எதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த நீடில் சைஸை வச்சு எந்த மாதிரி போடலாம், எந்த த்ரெட்டை யூஸ் பண்ணலாம், எந்த பீடை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே கிளியராக பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீடிலோட கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் என்ன நீடில் எடுப்போம் அப்படின்னா, இது வரையும் வந்து ஆரி நீடில் அப்படின்னு மட்டும்தான் நம்ம கேட்டிருப்போம் கடைங்களில். ஆனால் அதுக்கான சைஸஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற நீடில் பார்த்தீங்க அப்படின்னா டூலிப் நீடில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. நம்ம இதை வச்சு தான் இந்த ஒரு பேரை சொல்லி தான் நம்ம வந்து நீடில்ன்றதை நம்ம கடையில் வாங்குவோம். இந்த நீடிலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த சைஸில் எடுத்து எந்த சைஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இந்த நீடிலில் வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜரி த்ரெட் எந்த நீடிலில் யூஸ் பண்ணணும், எந்த சைஸ் நீடிலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.05 mm. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 13.05 mm இந்த மாதிரி நீடில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த நீடில் தான் இந்த ஜரியை வந்து யூஸ் பண்ண முடியும். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நீடில் சைஸில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து, நம்ம நார்மலாக லாக் போட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து செயினை வந்து ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் நீடிலில் ஜரியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. இந்த நீடிலோட ஊக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ஜரி வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளூவண்ட்டாக நல்லா வரும். இங்கே பாருங்கள், நான் போட்டுட்ருக்கிறத பார்த்தே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளூவண்ட்டாக நல்லா வரும். இந்த நீடிலோட கார்னரை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இல்லையா. இந்த வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த நீடிலில் வச்சு நீங்கள் ஜரியை ரெகுலராக யூஸ் பண்ண பழகிக்கோங்க. இதில் வச்சு நீங்கள் பழகுனீங்கன்னா வராத ஸ்டிச்சஸ் கூட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த ஜரியில் ஸ்டார்டிங் பிகினருக்கு வரலைன்னா கூட ஈஸியாக உங்களால் பிக்கப் பண்ணி வர வைக்க முடியும். ஓகேவா, இந்த நீடில் வந்து நீங்கள் ஷாப்பில் எங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செகண்ட் நீடிலுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் நீடில் நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நீடில் தான், டூலிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஆனால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் 14 எடுத்திருப்பேன். 14.05 mm எடுத்திருக்கேன். இதில் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் வந்து சில்க் த்ரெட்டை மட்டும் நீங்கள் இந்த நீடில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு கரெக்டாக வரும். நூலை வந்து கட் ஆகாது, நம்மளுக்கு நல்லா ஃப்ளூவண்ட்டாக ஈஸியாக நம்மளால் போட முடியும். இது என்ன சைஸ் பார்த்துக்கோங்க, 14.05 mm. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீடிலோட சைஸஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஷாப்பில் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த நீடில் வச்சு இந்த சில்க் த்ரெட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி நீடில் நமக்கு கீழேருந்து த்ரெட் எடுத்துட்டு அதே மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஈஸியாக உங்களால் போட்டு எடுக்க முடியும். ஏன் வந்து ஒவ்வொரு நீடிலுக்கும் ஒவ்வொரு சைஸஸில் இருக்குது அப்படின்றதுக்கு யாருக்குமே இது வரையும் கிளாரிஃபிகேஷன் தெரியாது. பட் தெரிஞ்சிருக்கலாம், நீங்களும் நிறைய இடத்துல சொல்லி கொடுக்குற இடத்துல கூட நீங்கள் கற்றுட்ருக்கலாம். தெரியாதவங்களுக்கு பட் நான் இங்கே சொல்லி கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் சொல்கிற நீடிலில் வச்சு அந்தந்த ஸ்டிச்சஸை நீங்கள் அந்தந்த நீடிலில் நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. நம்ம அதே மாதிரி எண்ணாட் போடுற மாதிரியே எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்த நீடில் வச்சு நீங்கள் இனிமேல் போட்டு பழகிக்கோங்க. ஒரே நீடில் வச்சு எல்லாத்துக்கும் ரன் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் நீடில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நீடில் வந்து அதே மார்க்கெட்லேயே கிடைக்கும். நீங்கள் வாங்குறவங்க மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதை எந்தெந்த ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அடுத்து பார்க்க போகிற சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23 0.45 mm. ஓகேங்களா,
நல்லா கவனிச்சுக்கோங்க. 23 0.45 இந்த சைஸில் வந்து நம்ம இந்த சுகர் பீடு, கட் பீடு, இது எல்லாமே பீட் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த நீடில் ட்ரை பண்ணலாம். இந்த நீடில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மெலிசாக இருக்கும். இந்த நீடில் ஓரளவுக்கு மெலிசாக இருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கரெக்டாக என்ன ஆகும், இந்த பீடு வந்து அழகாக 1 by 1 இது உள்ளே போகும். இங்கே பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே இருக்காது, உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே போகும். நீங்கள் பீடை எடுக்கும் போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கனாலும் பீடு எல்லாமே என்ன ஆகும், இந்த நீடில் வழியாக உள்ளே ஈஸியாக போகும். அதனால் இந்த நீடில் வச்சு நீங்கள் வந்து பீட் வெரைட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். கட் பீடு, அதான் சுகர் பீடு, என்ன பீடு வகை என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இந்த நீடில் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த நீடில் வச்சு நான் இந்த சுகர் பீடை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து த்ரெட்டு எடுத்திருக்கேன். நல்லா த்ரெட்டு தெரியுதா, மெலிசான த்ரெட்டு தான். ஆனால் இந்த நீடில் வந்து என்ன ஆகும், ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போது இந்த பீடு எல்லாமே நம்ம லோட் பண்ணிக்கிட்டு இந்த பீடை 1 by 1 என்ன பண்ண போகிறோம், இப்படி போட்டு காமிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம பீட் கிளாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பீட் கிளாஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அதில் எப்படி போடுறது அப்படின்றது இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த நீடில் ஈஸியாக நம்மளுக்கு என்ன ஆகுது, லோட் ஆகி அந்த ஸ்டிச்சஸும் நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த நீடில் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பீட் வெரைட்டிஸை நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து கட் பீடும் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கட் பீடும் வந்து உள்ளே போகுமா அப்படின்னு யோசிப்பீங்க. நான் உங்களுக்கு கட் பீட் வெரைட்டிஸையும் நான் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இதுக்குள்ளே ஈஸியாக போகும் கட் பீடும். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பீடையும் வந்து லோட் பண்ணியிருக்கேன். கட் பீடையும் என்ன பண்ணுறோம், அதே நீடில் வச்சு தான் நம்ம போடுறோம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் 1 by 1 ஸ்டிச்சஸை போட்டு லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த நீடில் வச்சே நம்ம என்ன பண்ணலாம், பீட் வெரைட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், போட்டு பழகிக்கலாம். நம்மளோட பீடோட சைஸ் பார்த்துக்கோங்க, இந்த சைஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த சைஸ் போகலாம். அடுத்தது நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடில் சைஸு 24 0.4 mm இந்த சைஸ் நீடில் நம்ம எடுத்திருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். இதோட நீடிலோட கார்னரை பாருங்களேன், ரொம்ப வந்து கூர்ப்பாக ரொம்ப மெலிசாக இருக்கும். இந்த நீடில் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா நம்மளோட இந்த கீழ் விரலில் நம்ம கீழே எடுக்கும் போது என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து குத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸாக இருக்கும். மற்ற நீடிலோட இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நீடிலில் பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் ஜர்தோசி. இதோட பேர் வந்து ஜர்தோசி. ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஈஸியாக என்னவாகும், இந்த நீடிலுக்குள்ளே ஈஸியாக உள்ள லோட் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக உள்ளே போயிட்டு இப்படி லோட் பண்ணிக்கலாம். இதனால தான் இந்த நீடில் வந்து ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம். இந்த நீடிலையுமே என்ன பண்ணலாம், பீடையும் யூஸ் பண்ணலாம். இந்த நீடில் வந்து பீடையும் யூஸ் பண்ணலாம், ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி ஜர்தோசிக்கு தான் இந்த நீடில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே பாருங்கள், நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸ் வந்து எவ்வளோ அழகாக உள்ளே போகுது பாருங்கள். பாருங்கள், ஜர்தோசி எவ்வளோ அழகாக உள்ளே வந்து லோட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை வந்து உள்ளே போட்டாச்சு ஜர்தோசியை. இந்த நீடில் பீடையும் போடலாம். பீடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த ஜர்தோசியையும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், லோட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியுது, இந்த நீடில் ஜர்தோசியை வந்து ஸ்ப்ரிங்கை வந்து அழகாக லோட் பண்ண முடியுது. மற்ற நீடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிக்க முடியாது. உள்ளே போகும், ஒரு இதில் வந்து பாதியிலே என்ன ஆகும், ஸ்டாப் ஆகி நிற்கும்.
அதனால தான் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த நீடில் சைஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, நீடிலோட சைஸ் வந்து 24 0.4 mm. இந்த நீடிலை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜர்தோசியை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நீடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் பீட் நீடில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பீட் நீடில் என்ன ஆயிருக்கும், நம்ம ஷாப்லலாம் கிடைக்கும். இந்த மாதிரி நீடிலை வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கட்டை வச்சு இருக்கும், அது வந்து இங்கே ரொம்ப மெலிசாக இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து டக்குன்னு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து உடஞ்சிரும், இந்த நீடில் வந்து உடஞ்சிரும். அந்த கட்டை வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து சில்வர்லேயே இரும்புலேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பீட் நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதில் டேப் சுற்றிக்கலாம், இல்லை த்ரெட்டு வந்து சுற்றிக்கலாம். இந்த இடத்துல பிடிக்கிற இடத்துல எந்த இது வேணால் நீங்கள் சுற்றி உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பீட் நீடில் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பீடியும் போடலாம், ஜர்தோசி போடலாம். எல்லாமே இந்த நீடில் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நம்மள்கிட்ட இருக்கிற இந்த 5 நீடில்ஸ் வெரைட்டிஸை வச்சு உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் நீடில்ஸோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. நான் நடுவில் எப்பயாவது நான் உங்களுக்கு வந்து அந்த நீடிலோட கிளாஸஸ் வந்து போடுவேன். உங்களுக்கு வந்து இதுவரையும் போட்டிருக்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்ச் வீடியோ மறுபடியும் வரப்போகுது. வெரைட்டியான சேலஞ்ச் வீடியோ வரப்போகுது. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.